வெயில் காலத்துல எல்லாருக்குமே காமனா வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைல்ஸ், அதாவது ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஹெமராய்ட்ஸ் வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அண்ட் இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இனிஷியலா எல்லாரும் வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெமராய்ட்ஸோட அறிகுறிகளை நம்ம இனிஷியலாவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சர்ஜரி அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா வந்து தப்பிச்சிடலாம். சோ என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அபிநயா. சோ என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து இனிஷியலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஷன் போனதுக்கு அப்புறமா எரிச்சலோ அரிப்போ வந்து இருக்கும். மோஷன் போகும்போது பிளட் வந்து போகும். இது போக ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங், மோஷன் போன ஒரு ஃபீல் வந்து இருக்காது அவங்களுக்கு. திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கட்டியோ ஏதோ ஒரு லம்ப், ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஏதோ ஒரு growth வந்து இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம வந்து பைல்ஸோட அறிகுறிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இனிஷியலா இந்த மாதிரி இருக்கும்போது